இன்று மேனாள் முதலமைச்சர் காங்கிரசின் தலைவராக இருந்தவர் பெரியவர் திரு பக்தவச்சலனார் அவர்களுடைய 129வது பிறந்த நாள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு புகழ் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். தன்னுடைய வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர். சென்னை மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமைச்சராக பல துறைகளில் பணியாற்றியவர். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றியவர். அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக புகழ் அஞ்சலியை எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு செலுத்தியிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இல்லை, அது நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகளுக்கான ஃபைல்கள் எல்லாமே கலெக்டர் அலுவலகத்தில் கிடப்பிலேயே இருக்கு. எந்தவித முன்னெச்சரிக்கை எடுக்கல அவங்க அப்படிங்கிற மாதிரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு. எம்பியோட இருப்பாருங்க. வளர்ச்சி பணிகள் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி வருகிறார். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் வெளிநாட்டு தொழில் முனைவோர்கள் விரும்புவது திருப்பெரும்புதூர் தொகுதியில் தொழில் செய்ய வேண்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில் செய்ய வேண்டும். என்ன காரணம் என்றால் ரொம்ப நேரடியாக துறைமுக வசதி இருக்கிறது. போர்ட், ஏர்போர்ட், சீ போர்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் அங்கே மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் திணறல் இருக்கு. ஒரு ஃபைல் போச்சுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கீழே இருந்து விஏஓ ஒரு ஃபைலை பார்க்குறாரு. விஏஓக்கு அப்புறம் ஆர்ஐ பார்க்குறாங்க. ஆர்ஐக்கு அப்புறம் டெப்டி தாசில்தார் பார்க்குறார். டெப்டி தாசில்தாருக்கு அப்புறம் தாசில்தார் பார்க்குறார். தாசில்தாருக்கு அப்புறம் ஆர்டிஓ பார்க்குறார். ஆர்டிஓக்கு அப்புறம் டிஆர்ஓ பார்க்குறார். எவ்வளோ பேர் பார்த்து அனுப்புகிறாங்க ஒரு கோப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேயோ டேபிள்லேயோ வார கணக்கில் மாத கணக்கில் இருக்குன்னா அது தவறு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். அது உடனே எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் இல்லை, டிஸ்போஸ் பண்ணுங்க ஃபைலை. ஒரு நாள் தாமதமாகக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட அவர் தன்னுடைய நேரத்தை வீணாக்குறதுல மக்களுக்காக செலவழிக்கிறார். அப்போ ஒரு ஃபைல் வார கணக்கில் மாச கணக்கில் கிடப்பில் வச்சிருக்கீங்கன்னா என்ன காரணம்? அது என்ன காரணம்? அது அப்ப அரசுக்கு கெட்ட பெயர் தானே வாங்கி தரீங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. என்னால ஒரு இடத்துல இது மாதிரி நடந்தா அதை சரி பண்ணிக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ பொதுமக்கள் என்கிட்டயும் பேசுறாங்க, ஏங்க எல்லாரும் அனுப்பிச்சிடுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல பெண்டிங் இருக்கு, எதுக்கு பெண்டிங் வைக்கணும்? அந்த ஃபைல்ல தவறு இருக்கா, கொரி போட்டு திருப்பி அனுப்புங்க, காரணம் கேளுங்க. நீ வாங்கி ஃபைலை பிடிச்சி வச்சிருந்தீங்களா, அதுக்கு வேற கணக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையா இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. அவருடைய நெற்பயிருக்கு களங்கம் விளைவிக்க கூடாதுன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், 24 மணி நேரத்தில் கோப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் டிஸ்போஸ் பண்ணணும். எப்படி உங்ககிட்ட வருது? கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் பரிசீலித்து ஆய்வு செய்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்புறாங்க. அதுல தவறு எப்படி இருக்கும்? சரி, தவறு இருந்தா குறி போடுங்க. ஆர்டி தவறு பண்ணியிருக்காரு, டிஆர் தவறு பண்ணியிருக்காரு. வார கணக்கில் மாச கணக்கில் டேபிள்ல வச்சுட்டு இருக்காங்கன்னா அது தவறு. அதை நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட புகார் அளிப்பேன். தெரியல, இப்பதான் நீங்க சொல்றீங்க, நான் அதை கேட்கிறேன். தாழ்த்தப்பட்ட தலைவர்களுடைய பெயரை அந்த ஊழலுக்கு வைக்கணும் இல்லாம கலைஞர், காமராஜர் போன்ற தலைவர்களுடைய பெயர் மட்டும் தான். ஏன் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களோட பெயர் இதுல இடம்பெறல? அண்ணாமலை ரெட்டைமலை சீனிவாசன் 1930 வட்டமேசை மாநாட்டில்
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர். 1930 வட்டமேசை மாநாட்டில் அவர் பேசும்போதெல்லாம் இங்கே எந்த அரசியல் கட்சி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. 1931 2வது வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றி இருக்காங்க. 1903 வட்டமேசை மாநாடு, 1930, 31, 32 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் பிரிட்டிஷில் போய் உரையாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அதுக்காக தான் அவர் அங்கீகரித்து மணிமண்டபம் வச்சிருக்கு. அவருக்கு முன்னோர் அயோத்திதாசர் பண்டிதர். அயோத்திதாசர் பண்டிதர் தான் அவருடைய மாமா. அயோத்திதாசர் பண்டிதர் தான் அந்த திராவிட என்ற சொல்லை முதல் இந்த உலகத்துக்கு காட்டியவர். இதெல்லாம் வரலாறு. அவர்கள் வரலாற்றெல்லாம் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்ப நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். இல்ல, இது எல்லா கிராமத்துக்கும் இதை அறிவிச்சிட்டாங்களா? எல்லா கிராமத்துக்கும் இல்ல. அயோத்திதாசர் பண்டிதரையோ ரெட்டமலை சீனிவாசனையோ சாதிய ரீதியா பார்க்க முடியாது. அவர்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஒரு காலத்துல புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு சாதிக்க தலைவர்னாங்க. காலப்போக்கில் உண்மை என்றும் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அவர் இந்த சாதிக்கு மட்டும் கிடையாது, எல்லா சாதிக்குமான தலைவர்னு ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு பாஜகவே அவருடைய புகழ் பாடுறாங்க, RSS அவருடைய புகழ் பாடுறாங்க, பாஜக RSS சேர்ந்து விழா எடுக்கிறாங்க, அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு. இவ்வளவு மாற்றங்கள் வருது அப்படின்னா அம்பேத்கர் சுதந்திரத்திற்கு முன்னாடியே பெண்களுக்காக வாதாடியவர், தொழிலாளர்களுக்காக வாதாடியவர். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு மகப்பேறு காலத்துல விடுப்பு இருக்கணும்ன்றத முதல் சட்டமாக்கி ஏற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். 8 மணி நேரம் வேலை வேண்டும் என்று வாதாடியவர் அம்பேத்கர். BC SCயை பத்தி, ரிசர்வேஷனை பத்தி, OBCயை பத்தி பேசினவர் அம்பேத்கர். அவர் ஏன் சட்ட அமைச்சருடைய பதவியை ராஜினாமா செய்தார்? என்ன காரணம்? இந்து கோட் பில். இந்து கோட் பில் யாருக்கானது? முழுக்க முழுக்க எல்லா சமூகத்துடைய பெண்களுக்கானது. சொத்தில் உரிமை, அவர்களுக்கு உள்ள உரிமைகள், தீண்டாமை கூடாது, பாகுபாடு கூடாது, பெண்களும் ஆண்களும் நிகர்னு சொன்னார். இதனாலதான் சில பேர் அந்த காலத்து சனாதனவாதிகள்லாம் சில பேர் கோபம் வரும், ஷூலாம் எடுத்து எறிவாங்க. நீங்க யாரும் ஷூ எறிய மாட்டீங்கல்ல? ஷூ எடுத்து எறிய மாட்டீங்கல்ல? நீதி அரசரையே ஷூ எடுத்து எறிகிற காலமா இந்த காலம் இருந்துட்டு இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆகையால அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவராக தான் அவர் ஃப்ரம் டே 1 இருந்தே போராடி இருக்காரு. எல்லோருக்காம தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. சாதிய ரீதியா இந்த தலைவரை நீக்கவே முடியாது. அப்படி நீக்கினால் வரலாறு அவர்களை மன்னிக்காது. ஆமா, நான் தினமும் ஒரு 1/2 மணி நேரம் புதிய தலைமுறையை பாக்குறேன். புதிய தலைமுறைலாம் எடுக்கல, எங்க வீட்டுல தான் இருக்கு கேபிள்ல. அது தவறான தகவல். இன்னைக்கு காலையில கூட புதிய தலைமுறை பாலாஜி என்ன இன்டர்வியூ எடுத்தாரு. அதனால தான் லேட் இங்க வர்றதுக்கு 11 மணிக்கு வர்றேன் திட்டமிட்டு 11:20 வந்ததுக்கு காரணம் பாலாஜி கொஞ்சம் தான். இல்ல அது 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 வதந்தி. அரசு அப்படி பாரபட்சமா எந்த கேபிள் டிவியும் செய்யறது இல்லை. அது மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம அன்பு முதலமைச்சரை பத்தி தெரியும். அவருக்கு பழி வாங்குற நடவடிக்கை இல்லை, பழி வாங்குற எண்ணங்கள் இல்லை, பழி வாங்குகிற தலைவரும் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, கரூர் சம்பவத்துல ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. கரூர் சம்பவத்தில் மக்களோடு இருக்காரு, மக்கள் பக்கம் இருக்காரு, மக்களுக்காக பணியாற்றி இருக்காரு. ஏதாவது எதிர்கட்சிகளை வசப்பாடி இருக்காரா? ஆணையத்துடைய இன்டரிம் ரிப்போர்ட் வரட்டும் பேசுவான் இருக்காரு. நேற்றைக்கு அதிமுக பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கும்போது தாவேகா கொடியை பார்த்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தாவேகா எங்க கூட்டத்துல கூட தான் தாவேகா கொடி பறந்தது நேற்றுக்கு. அதுக்காக நாங்க சொல்ல முடியுமா? அவர் ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. அவர் பகல் கனவு பலிக்காது. அதுக்கான அதிமுக என்றது அமித்ஷா திமுக மாறிடுச்சு. அதனால அவர் அங்கதான் எதனா எதிர்பார்க்க முடியும். மக்கள்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது, வேற கூட்டணிக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது.